இப்போ மேடையில் பேசினாலே நிறைய பேருக்கு நடுங்கும், கைகள்லாம் உதறும், வாய் உதறும், பேச்சு ஒழுங்காக வராது. மேடைங்கிறது அந்த மேடை கூச்சம் போகணுன்னா அதுக்கு என்னென்னா மேடையில் பேசுகிறாங்க பாருங்கள், அதை நல்லா கவனிக்கணும். நிறைய பேர் மேடையில் பேச ஆசைப்படுவாங்க, ஆனால் மேடையில் பேசுகிறத கேட்க மாட்டாங்க. இப்போ மேடையில் பேசுகிறதுக்கு எனக்கு வரமாட்டேங்குது, கூச்சமாக இருக்குது, அல்லது நடுங்குது அப்படின்னு சொல்கிறவங்கள நல்லா கவனித்து பாருங்கள். அவங்களுக்கு மேடையில் பேசுகிறவங்கள கேட்கவும் பிடிக்காது, கேட்குறதுக்கும் பிடிக்காது. மேடையில் பேசுகிறவங்கள கவனித்து கேட்கவும் அவங்களுக்கு வராது. அதனால் மேடைங்கிறது வரும் என்னென்னா 2 விஷயம் அடங்கியிருக்கு. மேடையில் பேசுகிறது ஒன்று, மேடையில் பேசுகிறம்போது பேசுகிறவங்க யாராவது பேசுகிறாங்கன்னா அதை காது கொடுத்து கேட்குறது, கவனிக்கணும். அதாவது அப்படி கவனிச்சிட்டிங்கன்னா நிறைய பேர் மேடைங்கிறதே பார்த்தா போர் அடிக்கும். அந்த மேடையில் பேசுகிறவங்கள கவனிக்க முடியாத அந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது. மேடையில் பேச முடியாத பிரச்சனை இருக்கிற மாதிரி மேடையில் பேசுபவர்களுடைய பேச்சை கேட்க முடியல, கவனிக்க முடியல. அது அந்த பிரச்சனையும் இருக்குது. இந்த 2 பிரச்சனையும் இருக்குது. அதனால் யாருக்கெல்லாம் பேச முடியலையோ அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்க மேடையில் பேசுகிறவங்கள கவனிக்கவும் முடியாது. அதனால் மேடையில் பேசணும் அப்படின்னா மேடையில் பேசும்போது யாராவது பேசுகிறாங்களோ அவங்கள நல்லா கவனிக்க பழகணும். இந்த 2 நடைமுறையுமே நீங்கள் வளர்த்துக்கணும். மேடையில் பேச மட்டுமே முயற்சி பண்ணக்கூடாது, மேடையில் பேசும்போது அதை நல்லா கேட்கவும் பயிற்சி எடுக்கணும். அதுவே மேடையில் பேசும்போது முன்னாடி இருக்கிறவங்க முகத்தை பார்த்து பேசணும், கண்ணை பார்த்து பேசணும். சும்மா யாரையுமே பார்க்காம நீங்கள் பேசக்கூடாது. அங்கே பார்க்குறவங்கள உங்களை எப்படி கவனிக்கிறாங்க அப்படின்னு அவங்க கண்ணை பார்த்து பேசணும். நிறைய பேர் கண்ணை பார்த்து பேசணும். நம்ம நேரடியாக ஒருத்தர்கிட்ட பேசும்போது நம்ம யார்கிட்ட பேசுகிறோமோ அவங்கள பார்த்து தான் நம்ம அவங்களுடைய கண்ணை பார்த்து பேசுவோம். மேடையில் நம்ம உங்களுக்கு முன்னாடி 100 பேர் உட்காந்துருப்பாங்க. அப்போ என்ன பண்ணணும், யாராவது ஒருத்தர் கண்ணை பார்த்து மட்டுமே நம்ம பேசிகிட்டு இருக்க முடியாது. அங்கங்கே அப்படி சுற்றி எங்கெல்லாம் மக்கள் இருக்காங்களோ அவங்க கண்ணெல்லாம் பார்த்து பேசணும். அப்படியே ஒவ்வொருத்தருடைய யாரெல்லாம் கவனிக்கிறாங்க, யார் நல்லா கவனிக்கிறாங்க அவங்கள பார்த்து பேசணும். யார் நீங்கள் பேசுகிறது ரொம்ப ஆர்வமாக கவனிக்கிறாங்களோ அவங்கள பார்த்து பேசணும். யார் உங்களை கவனிக்கவே இல்லையோ அவங்கள பார்க்காதீங்க, உங்களை கவனிக்காதவங்கள பார்க்காதீங்க. அப்போ உங்களுக்கு பேச்சு வராது. யார் உங்களை நல்லா ஆர்வமாக கவனிக்கிறாங்க, என்னடா இவர் ரொம்ப அழகாக பேசுகிறாருங்கிற மாதிரி ஆச்சரியமாக கவனிக்கிறாங்க பாருங்கள், அவங்க யாராவது இருக்காங்களோ அவங்கள தேடி தேடி போய் பார்த்து பேசுங்க. யார் நீங்கள் பேசுகிறத ஆர்வமாக கேட்குறாங்களோ அவங்களுடைய கண்ணை பார்த்து தேடி தேடி பார்த்து கண்டுபிடிச்சி அவங்க பார்த்து பேசுங்க. அது மாதிரி நிறைய பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்காக ஒரே ஒருத்தரை மட்டுமே பார்த்து பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அப்படியே சுற்றி மட்டும் இப்போ யார் உங்களை பார்க்குறாங்களோ அவங்களெல்லாம் பார்த்து பேசணும். அதுலேயும் உங்களை நல்லா ஆர்வமாக பார்க்குறாங்க பாருங்கள், அவங்கள பார்த்து பேசணும். அப்போ தான் நல்ல பேச்சு திறன் வரும், அந்த நடுக்கம் அதெல்லாம் வரவே வராது. அதனால் மேடையில் பேசுகிறதுங்கிறது அப்புறம் இந்த மாதிரி ஒரு தவறான பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கவே கூடாது. தண்ணி அடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது, ஒரு ரவுடிசம், ஒரு பொறுக்கித்தனமாக இருக்கிறது, பொம்பளை பொறுக்கி, ஆம்பளை பொறுக்கி, இந்த மாதிரி பாலியல் உறவில் ஒரு பொறுக்கிகளாக இருக்கிற ஆண்கள் பெண்கள் இது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. மது அருந்துகிற வழக்கம், சிகரெட் பிடிக்கிற வழக்கம், ரவுடி மாதிரியான ஒரு ஆம்பளை ரவுடி பொம்பளை ரவுடி மாதிரி இருக்கக்கூடாது. அதெல்லாம் மேடைக்கு பொருத்தமில்லாத ஒரு பழக்க வழக்கம். அப்படிப்பட்டவங்க மேடையில் பேசினாலும் அது மேடையில் அந்த பேச்சு எடுபடாது. அதனால் ஒரு நல்ல பழக்க ஒழுக்கங்கிறது ரொம்ப முக்கியம். மேடையில் பேசுவதற்கு ஒழுக்கம் என்பது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. இப்படி மேடையில் பேசுவது என்பது ஒரு தகுதி. அந்த தகுதி எத்தனை பேருக்கு இருக்கிறது? மேடையில் பேசும்போது நடுங்குது அப்படின்னா, எனக்கு உதறுது, கைகாலெலாம் உதறுது, பேச்சு வரமாட்டேங்குது அப்படின்னாக்கா அந்த நுட்பம் தெரியவில்லை. மேடையில் பேசுவதற்கான நுட்பம் தெரியவில்லை, உங்களுக்கு அந்த தகுதி இன்னும் வரவில்லை. அந்த தகுதியை வளர்த்து கொள்ளணும். மேடையில் பேசுகிறவங்கள முதல்ல நல்லா கேட்கணும். மேடையில் பேசுகிறாங்க அப்படின்னா அதை நல்லா கேட்கணும். அது அப்புறம் அது 2மே, மேடையில் பேசுகிறது ஒரு தகுதினா, மேடையில் பேசுபவர்களை அவர்கள் பேசுகிற பேச்சை நல்லா கவனித்து கேட்குறது அது இன்னொரு தகுதி. மேடையில் பேசும்போது கண்ணை பார்த்து பேசணும். நீங்கள் பேசுகிறது யாரெல்லாம் கவனிக்கிறாங்களோ அவங்க கண்ணை தேடி தேடி பார்த்து கவனித்து பேசணும். அப்போ தான் பேச முடியும். சும்மா யாரையுமே பார்க்காம, முன்னாடி 1000 பேர் இருப்பாங்க, யாரையுமே பார்க்காம நீங்கள் பேசுனீங்கன்னா பேச்சு வரவே வராது. அது மாதிரி நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கணும். உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும், நாடி நரம்புகள்லாம் ஆரோக்கியமாக இருக்கணும். அப்போ தான் மேடையில் நடுக்கம் வராது. மேடையில் நடுக்கம் வருது, வாய் உதறுது, பேசுகிறதுக்கு வரமாட்டேங்குது அப்படின்னா அது காரணம் நரம்பு மண்டல பிரச்சனையாகவும் இருக்கும், நரம்பு தளர்ச்சி அந்த மாதிரி பிரச்சனையாகவும் இருக்கும். அதனால் உடல் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கணும், நரம்புகளை ஆரோக்கியமாக வச்சுக்கணும். அப்போ தான் மேடையில் போனால் நடுக்கம் வராது. மேடையை பார்த்து கூட்டத்தை பார்த்தா பயம் வராது, தைரியமாக பேச முடியும்.